பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஒன்றை குறித்து அதனுடைய மேன்மையை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்போது இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி, இன்னொரு முக்கியமான ஒரு பாகம் என்னென்னா, அந்த காரியம் இல்லையானால் விளைவுகள் என்ன, எப்படி இருக்கும் என்று நாம் புரிந்து கொண்டால் நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எப்படி ஜெபிக்கக்கூடாது என்பதும் சொல்லிக் கொடுத்தார். தர்மம் செய்ய சொல்லிக் கொடுக்கும் பொழுது எப்படி தர்மம் செய்யக்கூடாது என்றும் சொல்லிக் கொடுத்தார். உபவாசிப்பது எப்படி என்று சொல்லும்போது எது உபவாசம் அல்ல, எப்படி செய்யக்கூடாது என்பதையும் சொல்லிக் கொடுத்தார். அந்த மாதிரி இந்த உணருதல், ஆழமாக அறிந்து கொள்ளுதல், நிதானித்தல், புத்தி, இந்த தமிழ் சொற்கள் எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக நாம் வசனங்களில் பார்க்கலாம். ஆனால் பெரும்பான்மையாக ஆங்கில வேதாகமத்தில் இந்த வார்த்தைகள் எல்லாத்துக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு சொல் தான் அதிகமாக பயன்பட்டுருக்கு. பொதுவாகவே நாம் அறிவு, அப்புறமா ஞானம், அப்புறமா புத்தி, மூணையுமே ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் இல்லாத மாதிரி நடைமுறையில் பயன்படுத்துவது உண்டு. கொஞ்சம் அறிவாக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம், புத்தியாக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம், கொஞ்சம் ஞானமாக செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு அந்த ஒரு நபர்கிட்ட 3 விஷயங்களாக கூட நம்ம சொல்லலாம். அது நம்ம வழக்கத்தில் அப்படி வச்சுருக்கோம். ஆனால் எல்லாவற்றுக்குமே வித்தியாசம் இருக்கிறது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றத பற்றி நாம் இப்போ தொடர்ந்து படிச்சுட்ருக்கோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த புரிந்து கொள்ளுதல், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக இல்லையானால் எப்படி இருக்கும், ஏன் அப்படி இல்லாமல் இருந்தது, வேதத்தில் தேவன் தம்முடைய ஜனங்கள் அப்படி அந்த சரியான உணர்தல், அறிதல், புத்தி இல்லாமல் இருந்தாங்க இல்லையா, அவங்க கண்டிஷனை நமக்கு கொஞ்சம் எடுத்து காமிக்கிறார். அந்த கண்டிஷனை எடுத்து நமக்கு காமிக்கிற விஷயங்களை இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, தேவனை அறிந்து கொள்ளும் அறிவு, அதற்கு தங்கள் மனதை ஒப்புக்கொடாமல் இருக்கிற ஒரு நிலைமை இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த உணர்வற்ற நிலை, புத்தியற்ற நிலை இருக்கும். நாட் நோயிங் காட். இந்த லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கிறத யார்கிட்ட பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னால், தேவனை அறிவுக்கு மனமில்லாமல், இடம் கொடாமல், அந்த தேவனை விட்டு தூரமாக விலகி போகும் ஒரு வாழ்க்கை முறையை வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும், குறைந்திருக்கும். இதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம சில வசனங்களை படிக்கலாம். ஏசாயா 1 அதிகாரம் 3வது வசனம். ஐசையா சாப்டர் 1 verse 3. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும். இந்த இடத்துல அறிவில்லாமல் சொல்லும்போது எதை சொல்றாருன்னா, என்னை அறிகிற அறிவு இல்லைன்ற தேவன் சொல்றாரு. மாட்டுக்கு தன் எஜமான் தெரியும், கழுதைக்கு தான் எங்கே கட்டுவாங்கன்ற முன்னணி அதுவும் தெரியும், ஆனால் என் ஜனத்துக்கு என்னை பற்றிய அறிவு இல்லைன்றார். என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது, அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். அப்போ இந்த இடத்துல they don't have an understanding. அதுதான் அங்கே முக்கியமான ஒரு விஷயம். இங்கிலீஷில் வாசிக்கிறேன் பாருங்க. The ox instinctively knows his owner and the donkey his master's crib, but Israel does not know or recognize me as Lord. My people do not consider or understand. Amplified Bible நான் படிக்கிறேன். அப்போது தேவன் தன்னை பற்றி அறிவு அவங்களுக்கு இல்லை அப்படின்றார். அதனால் தேவனை அறியும் அறிவுக்கு யார் தங்கள் மனதை செலுத்தலையோ, அல்லது தேவனை அறியும் அறிவை அடைந்து அவங்க கொஞ்ச நாள் வாழ்ந்து அந்த விஷயத்துலேருந்து விலகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இஸ்ரவேல் மக்கள் எடுத்துக்கிட்டால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனுடைய அற்புதங்களை கண்ணார கண்ட ஜனம், காதார அவரை பற்றிய விஷயங்களை, மகத்துவங்களை கேட்ட ஜனம், தலைமுறையாக அப்படி கேட்டுக்கிட்டே வந்தவங்க ஒரு தலைமுறையில் என்ன பண்ணிவிடுவாங்க, தேவனை விட்டு தூரமாக போயிடுவாங்க. அப்போ தான் தீர்க்கதரிசிகளை அனுப்பி தேவன் அவர்களோடு கூட பேசுவார். அவர்கள் என்ன கண்டிஷனில் இருக்காங்கன்றதை சொல்லிட்டு அவங்களுக்கான தீர்க்க தரிசனத்தை, தகவலை, நடக்க போகிற விஷயத்தை, நியாய தீர்ப்பை, தண்டனைகளை அவங்களுக்கு சொல்லுவார். அப்படி சொல்கிற இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களில் தான் அவங்களோட கண்டிஷன் என்ன, ஏன் அப்படி இருக்கிறாங்கன்றதை நம்ம இப்போ பார்க்குறோம். அவர்கள் பூமிக்குரிய விஷயங்களில் நல்ல அறிவு இருக்குது, ஆனால் தேவனை பற்றிய அறிவில் தான் அவங்களுக்கு என்ன இல்லை, இப்போ மனசு இல்லை. உதாரணத்துக்கு நாம் ரோமரில்
ஒரு வசனத்தை படிக்கலாம். ரோமர் 1:28 வாசிப்போம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லையா இல்லையா? அப்போ ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு நிலைமை தான் இது, ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமை தான் இது இல்லையா? And so since they did not see fit to acknowledge God or approve of him or consider him worth the knowledge or the knowing, God gave them over to the base and condemned mind to do things not proper or decent but loathsome. ஒரு கேடான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தாராம். என்ன? தேவனை பற்றிய அறிவுக்கு தங்கள் மனதை அவர்கள் செலுத்தல. இது அப்படியே நீங்க டியூட்ரானமி உபாகமத்தில் கூட ஒரு வசனம் படிக்கலாம். 32:21 பாருங்க. உபாகமம் 32:21. தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிக்கெட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன். அதாவது ஜீவனுள்ள தேவனை நல்லா அறிந்தவங்க, கண்ணார கண்டவங்க, அவரை விட்டு விலகிட்டு அவங்க என்ன பண்றாங்களாம்? தெய்வம் அல்லாததின் பக்கம் தங்கள் மனதை செலுத்துறாங்களாம். அப்போ இந்த ஜீவனுள்ள தேவனை பற்றிய அறிவு இருந்தும் கூட அதை அவங்க அப்ரூவ் பண்ணலை, அதை ஹோல்ட் பண்ணல அவங்க இல்லையா? இப்போ அதே ரோமர் 1:20 வசனத்தை வாசிப்போம். ரோமன்ஸ் 1:20. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அப்புறம் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். தேவனை அறியும் அறிவுக்கு மனமில்லை. அடுத்தது தேவனை அறிந்தும் அவருக்குரிய கனத்தை அவர்கள் செலுத்தவில்லை. அப்படின்னா என்னன்னா, they are away from the knowledge of God. They don't have an interest in the knowledge of God. அப்போ அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஆகிடுது? அந்த உணர்வற்ற நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, உலகம் முழுவதும் இருக்கிற பொதுவான கிறிஸ்தவ மக்கள் இந்த மாதிரியான கண்டிஷனில் தான் நம்ம இருந்துகிட்டு இருந்தோம். ஒருவேளை இந்த லாக்டவுன் மாதிரி சமயத்தில் அதிகமான ஜெபம், அதிகமான வேத வாசிப்பு, வேத வசனத்தின் பழக்கம் சபை மற்றும் ஊழியர்களால் இந்த மாதிரி மொபைல் ஃபோனோ அல்லது அந்த வெப்சைட் வழியாகவோ ஆன்லைன் வழியாகவோ நிறைய தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதை எத்தனை சதவீத மக்கள் அதை பயன்படுத்திக்கிறாங்க, அதில் தங்கள் நேரத்தை செலவிடுறாங்கன்றது நம்மளால் இப்போ ஒன்றும் சொல்ல முடியல. வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக பண்ணுவாங்கன்னு மட்டும் வேணால் தெரியுது, நம்பலாம் நாம். நிச்சயமாக இந்த தேவனை அறியும் அறிவை விட்டு விலகுகிறவர்கள் தங்களுடைய அந்த லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த உணர்வற்ற நிலைக்கு ரொம்ப சீக்கிரமாக இருப்பாங்க. அதில் பார்த்துடலாம் அவங்கள இல்லையா? அடுத்தது வாசிப்போம். டியூட்ரானமி 32:28 and 29. உபாகம் 32:28-29. அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வில்லை. அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமா இருக்கும். உணர்ந்து ஞானமடைந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றார் இல்லையா? அப்போ தேவன் அவர்களை இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை அழைக்கிறார். ஃபார் தே ஆர் a nation void of counsel and there is no understanding in them. Oh, that they were wise and would see through this present triumph to their ultimate fate. அவர்கள் புரிந்து கொண்டால், உணர்ந்து கொண்டால், இந்த சமயத்திலாவது அவங்களுக்கு அந்த புரிந்து கொள்ளுதல் வந்தால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் குறைவாக இருக்கிறாங்கன்றார். எரேமியா 4:22. ஜெரமியா 4:22. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. இப்போ எவ்வளோ தெளிவாக இருக்குல்ல? எங்கே தொடங்குது இது? என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் தொடங்குது. தே டோன்ட் நோ மீ. ஸோ அந்த பைத்திய மனநிலை, லூனட்டிக் மைண்டு இல்லையா, அது வந்துடுது. இன்னைக்கு பாருங்களேன், இன்றைய தலைமுறையை பாருங்களேன்,
எப்படி இருக்காங்க, இளைய தலைமுறை இன்னைக்கு எப்படி இருக்குது, தேவனை அறியும் அறிவுக்கு அந்த ரெவரன்ஸ் இல்லை, அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. தேர் இஸ் நோ டிலைட் இன் நோயிங் காட், தேர் இஸ் நோ டிலைட் இன் ரீடிங் பைபிள் ஆர் ஹியரிங் த காட்ஸ் வேர்டு. அது இன்றைக்கி பெரும்பான்மையாக இல்லை. அதனால் அந்த டிபேஸ் மைண்டுக்கு ரொம்ப சுலபமாக போயிடுறாங்க. தங்களை கெடுத்து கொள்ளுகிற, தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளுகிற அந்த நிலைமைக்கு சீக்கிரமாக இன்றைக்கு இருக்கிற அந்த சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே போயிடுறாங்க. அப்போ தேவனை அறிகிற அறிவுக்கு ரொம்ப புதுசாக நம்ம வேறு எங்கேயும் தேடி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே இருக்கிறோம். அப்படி இல்லாதிருந்தால் ஒரு வேத புத்தகம் இருந்தால் போதும் உங்கள் கையில். இந்த வேதத்தை வாசித்து ஜீவனுள்ள தேவனை அறிகிற அறிவுக்கு மாத்திரம் ஒரு ஆவல், ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்குள்ளே தொடங்கிட்டா போதும். அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் கூட அந்த லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புத்தியற்ற நிலைமை, உணர்வற்ற நிலைமையிலிருந்து மாறணும்னு சொன்னால் தேவனை அறிகிற அறிவுக்கு நாம் திரும்பணும். அடுத்தது இந்த புத்தி குறைவாக அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கிற நிலைமையில் இன்னும் சில விஷயங்களை நம்ம அவங்கக்கிட்ட கவனிக்கலாம். இதனால் சில பாதகமான மனநிலை அவங்களுக்குள்ள இருக்கும். அதை பற்றி சில வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 9-10. ஐசாயா 6:9 and 10. அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருக்கிறீர்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். ஏன்னா அதை தான் விரும்புகிறாங்களா அவங்க. அதனால நீ மூடிடு, அவங்க கண்ணையும் மூடிடு, காதையும் மூடிடு, இருதயத்தையும் அவங்க ஏற்கனவே கடினமாகி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஏசியாவில் தானே படிக்கிறோம் நம்ம. எஜமான் தெரியுது, எஜமானுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுது. ஆனால் அவர்கள் ஜீவனுள்ள தேவனை பற்றிய அறிவில் அவங்க மனமில்லை, அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு இல்லையா? அப்போது இந்த இடத்துல அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு திரும்பணும். அப்படி இல்லாமல் அதை விரும்பாததுனால அவர்களை அதுக்கே ஒப்பு கொடு அப்படின்னு தேவன் அங்கே சொல்லிடுறார். வாசிப்போம். ஏசாயா 44:18. 44:18. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. They do not know or understand, for their eyes God has let become be measured, besmeared, so that they cannot see, and their mind as well so that they cannot understand. அவர்கள் எதை நோக்கி போகிறாங்களோ அந்த நிலை அவங்க அடைகிறாங்க. பொதுவாக சொல்லுவாங்களே, எதை தேடுறோமோ அது கிடைக்கும்ன்ற மாதிரி அந்த தேவனை அறியாத அறிவுக்கு மனமில்லாமலே போய்கிட்டே இருக்கும்போது அந்த நிலைமை தான் அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் வந்துடும் இல்லையா? உலகத்திலே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வாங்க. எதை நினைக்கிறோமோ அது வழியில் வந்துடும், எதை ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறோமோ அது வந்துடும்ன்ற மாதிரி தேவனை அறியும் அறிவின் மேலே ஆவல் இல்லாதிருந்தால் மற்றவைகள் ரொம்ப தானாக நம்முடைய வாழ்க்கையில் அட்ராக்ட் ஆகி வந்துடும். அதுக்கு இந்த உலகம் ரொம்ப தயாராக இருக்குது, தன்னிடத்தில் நிறைய விஷயத்தை வச்சுருக்குது. இந்த ஒரு பைபிள் அப்படின்றத தாண்டி இப்போ ரொம்ப அதிகமாக மனுஷருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆளுகையை பண்ணுற விஷயம் என்ன? இந்த மொபைல் ஃபோன், கூகுள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அநேக விஷயங்களை, தகவல்களை தேடி 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 ஒரு குப்பை போல தங்கள் இருதயத்தை நிரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. தேவனை அறிகிற அறிவின் பக்கமாக தங்கள் இருதயத்தை வைக்காததுனால இருதயம் கடினமாகிறது. ஹார்டனிங் ஆஃப் த ஹார்ட், உணர்வற்ற ஒரு நிலைமை, மறுத்து போகிற ஒரு மனமாக அது மாறுது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த நிலைமையிலேயே அவன் இருக்கட்டும், விட்டுடு அப்படின்னு கூட தேவன் அவர்களை சொல்கிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இந்த நிலைமையை நம்ம அங்கே வாசிக்கலாம். ரோமன்ஸ் 1:21 ஏற்கனவே கூட நம்ம அதை பார்த்துருக்குறோம். பாருங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. Because when they knew and recognized him as God, they did not honor and glorify him as God or give him thanks, but instead they became futile and godless in their thinking, with vain imaginations, foolish reasoning and stupid speculations, and their senseless mind were darkened. இன்றைக்கி உலகத்தை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம், என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி. அதே மாதிரி கிறிஸ்தவ உலகத்துக்குள்ளே இருக்கிறவர்களை குறித்து கூட நம்ம ஆச்சரியப்பட வேண்டியிருக்கிறது. இவ்வளோ காலம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு
அவள் இருதயம் ஏன் இருள் அடைந்தது? ஏன்னா தேவனை அறியும் அறிவுக்கு இடம் கொடாமல், அந்த புத்தி தெளிவை அடைவதற்கு இடம் கொடாமல். அதனால தான் நீங்கள் பவுல் தீமோத்தேயுக்கும் தீத்துவுக்கும் எழுதும் பொழுது நீயோ மனத்தெளிவுள்ளவனாயிரு அப்படின்றத எம்பசைஸ் பண்ணுவார், அழுத்தமாக அங்கே அவர் சொல்லிக் கொடுப்பார். அந்த ஏன்னா வாலிப வயதில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த விஷயத்தை அவர் ரொம்ப அழுத்தமாக சொல்லுவார். அதுதான் இன்றைக்கு கூட நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். 48 ஐசியா verse 8. ஏசியா 48 8வது வசனம். நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை, ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கர்ப்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. சொல்லுவாங்க சில நேரத்தில் பெரியவங்க, அவன் பிறந்தலேருந்தே திறனையா அப்படின்வாங்க. அந்த மாதிரி யாரும் இருக்க போகிறதில்ல. அந்த அளவுக்கு ஸ்கில்டாக இருக்கிறான்றதுனால என்ன சொல்லிடுறாங்கன்னா, அவன் பிறந்ததுலேருந்தே அவன் அப்படி தானுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தேவன் அந்த டோனில் தான் இங்கே தேவன் சொல்கிறாரு. எஸ், you have never heard, yes, you have never known, yes, from of old your ear has not been opened, for I the Lord knew that you, O house of Israel, dealt very treacherously. You were called a transgressor and a rebel in revolt from your birth. பிறந்ததுலேருந்தே நீ இப்படி தான் இருக்கிற அப்படின்றார். இப்போ நாம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றத பற்றி ஏன் நாம் கேட்கணும், ஏன் இப்போ நாம் கவனிக்கணும்? இந்த நாட்களில் கொஞ்சம் யோசிங்க. சில நேரங்களில் அம்மா வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான உணவுலேயே, அந்த குழம்புலையோ அந்த ஒரு விஷயத்துலேயோ அந்த ஒரு நோய்க்கான ஒரு மருந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அன்றைக்கி சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால அந்த மாதிரி செஞ்சு, ஒரு சளி பிடிச்சிருக்குதா ரைட்டு, மொத்தமாக ஒரு மிளகு ரசம் நல்லா வச்சு குடும்பத்துக்கே கொடுத்துருவாங்க. ஒரு அதில் இருக்கிறவருக்கு மருந்தாக இருக்கும், இல்லாதவங்களுக்கு அது ஒரு முன்னால் ப்ரிகாஷனாக கூட இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த காலத்தில் நாம் இந்த கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். ஏன்னா நம்ம என்ன தொடங்கணும், நம்ம வசனமானது நீதிமொழிகள் 4:7 தொடங்கணும் இல்லையா. ஒரு முறை அதை படித்து பார்த்துடலாம். அங்கே ஏன் இதை நாம் முக்கியமாக கவனிக்கிறோன்றதுக்கு அங்கே ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை நாம் பார்த்தோம். 4:7 ஞானமே முக்கியம், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, என்னத்தை சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அந்த அழுத்தம் தான் இப்போ நாம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றத நாம கவனிச்சுட்டே இருக்கிறோம். சரி, அடுத்தது உபாகம் 29ஆம் அதிகாரம் 4வது வசனம். டியூட்ரானமி 29:4. ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்த நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. அவங்க அந்த மாதிரி தேவனுக்கு விரோதமாக அந்நிய தேவர்களெல்லாம் நாடி அப்படிலாம் போகும்போது அவர்களை நோக்கி சொல்கிறார் இல்லையா. மோசேயின் மூலமாக அவர்களுக்கு அநேக விஷயங்களை தேவன் கொடுத்து, பிரமாணங்கள்லாம் கொடுத்து, போதிச்சு, அவங்கள ஒருத்தர் வாசிக்க, அவங்க எல்லாரும் கேட்க அப்படிலாம் பண்ணால் கூட அவங்க அந்த இடத்துக்கே வரமாட்டுறாங்க. சில நேரத்தில் நம்ம கூட பெற்றோர் போராடுவாங்க பிள்ளைங்களுக்கு, பைபிளை படிங்கன்னுவாங்க. அது மட்டும் வராது அவங்களுக்கு. மற்றதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டாக செய்வாங்க, அது மட்டும் வராது. அப்போ அந்த டைமில் தான் இந்த வசனம் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. என்னென்னா 29:4 Yet the Lord has not given you a mind and heart to understand and eyes to see and ears to hear to this day. இன்னை வரைக்கும் கடவுள் உனக்கு கொடுக்கலப்பா அப்படின்னு இல்லையா. நம்ம சில நேரத்துலாம் சொல்ல, கடவுளுக்கு அந்த புத்தியை மட்டும் கொடுக்கல பற்றியா அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் இந்த இடத்துல சொல்கிறாரு அவர். தேவன் உங்களுக்கு அதை உங்களுக்கு கொடுக்கலையே. அப்போ நாம் இந்த தேவனுடைய வசனங்களின் வழியாக தேவனை அறியும் அறிவை விட்டு விலக ஆரம்பிக்கும் போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் புத்தியில் குறைபாடு வந்துடும், உணர்வற்ற இருதயமாக மாறிடும், இருதய கடினம் வந்துடும். இந்த எச்சரிக்கையை நாம் இதில் கவனிக்கணும். எரேமியா 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமல் இருக்கிற அறிவில்லாத வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா. they don't have an understanding. கண் இருக்கு, காது இருக்கான் இல்லையா. சில நேரத்தில் நம்ம இப்படி தானே சொல்கிறோம், கண் இருக்குது ஏன் உனக்கு புரியல, காது இருக்குது நல்ல காது கொடுத்து கேட்ட இல்லையா, ஏன் இன்னும் உணரல
உனக்கு இன்னும் விளங்கலையா உனக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை தான் தேவன் அங்கே கேட்குறார். அப்போ என்னன்னா பேஸில் என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா, அவர்கள் அந்த தேவனை அவருடைய வார்த்தையை கேட்கும் இருதயம் இல்லாமல் போயிடுச்சு. அதை விட்டு விலகிட்டாங்க அவங்க. அதனால் எவ்வளோ காதில் சங்கு வச்சு ஊதுனா கூட அது உள்ளவே போகல இல்லையா? இப்போ புதிய ஏற்பாட்டில் கூட தீமோத்தேயுவில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எவ்வளவு கேட்டாலும் உணராத இருதயமுடைய பெண் பிள்ளைகள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட செக்டாரை அங்கே சொல்கிறார். அப்போ எவ்வளோ காலமாக கேட்டுக்கிட்டே இருந்தால் கூட உணராமலே அந்த மாதிரி நிறைய ஸ்திரீகள் உண்டு. கவனிக்கணும், நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்கணுன்றது ரொம்ப அவசியமான ஒன்று. எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். எசேக்கியேல் 12:2. மனுபுத்திரனே, நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கியிருக்கிறாய். காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமல் போகிறார்கள். கேட்கும்படிக்கு அவர்களுக்கு காதுகள் இருந்தாலும் கேளாமல் போகிறார்கள். அவர்கள் கலக வீட்டார் இல்லையா? அப்போ தேவனுடைய வசனங்களை அவருடைய அறிகிற அறிவை கேட்க மனதில்லை. நல்ல காது இருக்கு, கண்ணு இருக்கு, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கேட்க மனசு இல்லைன்னு வச்சுக்குவோமே, அவங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, அவர்கள் கலக வீட்டார் இல்லையா? அப்போது நாம் நமக்குள்ள இந்த மாதிரியான ஒரு ரிபல்லியஸ் ஸ்பிரிட், அந்த அன்டிலைட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விருப்பமற்ற ஒரு ஆவி இருக்குமானால் கர்த்தருடைய வார்த்தை விஷயத்தில் ரொம்ப ஆபத்தானது. ஐசியூவில் வச்சு தான் பார்க்கணும். அந்த மாதிரி கண்டிஷன் இது. நாமே நம்முடைய மனதை தேவனுடைய வசனத்தின் பக்கமாக, அவரை அறிகிற அறிவின் பக்கமாக திருப்பிக்கிட்டு அந்த ஒரு முடிவை நம்ம எடுத்துட்டா போதும். தேவனுடைய வார்த்தையை நான் அதிகமாக தாராளமாக நான் படிக்க போகிறேன். இந்த நாட்களில் நான் தொடர்ந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக நான் பைபிளை படிக்க போகிறேன், தேவனை அறிகிற அறிவுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு வந்துட்டோம்னா போதும். ஒரு மெக்கானிக்கலாக கூட எந்திரத்தனமாக கூட வந்துட்டா போதும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய மாற்றம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் காரியங்களை புரிந்து நம்மால் நடக்க முடியும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 13 சில வசனங்கள். மேத்யூ 13 சில வசனங்களை வாசிப்போம். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் ஊமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். நான் ஊமைகளால் அவர்களோடு கூட பேசுகிறேன். அப்போது அவங்க கண்ணும் காணாமல் இல்லையா, அந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. 19ஆம் வசனம் வாசிப்போம். 19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, நல்லா பாருங்க, உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். பொல்லாங்கன் அதை பறித்து கொள்ளுகிறான். இது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமை இது இல்லையா? இந்த கொரோனா வைரஸ் இப்படி வந்துடும், அப்படி வந்துடும், இன்னென்ன வகையிலெல்லாம் வந்துடும், ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ பயத்தோடு நடுக்கத்தோடு மனுஷன் பயந்து நடக்கிறான். ஆரம்பத்தில் ரொம்ப சீரியஸாலாம் இல்லை நிறைய பேருக்கு இல்லையா, நிறைய நாட்டில். ஆனால் இப்போது நம்முடைய நாட்டிலேயே நம்முடைய மக்கள் மத்தியில் இப்போ ரொம்ப ஒரு பய உணர்வு, ஜாக்கிரதை உணர்வு வந்துடுச்சு. இங்கே என்னன்றாரு, அந்த ராஜ்யத்தின் வசனங்களை கேட்டும் உணராதிருக்கும் போது அந்த நிலைமையில் என்ன வந்துடுவான்? சாத்தான் வந்துடுவானா, இந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணிடுவானா, எடுத்துன்னு போயிடுவானா. அப்போ நாம் எவ்வளோ காலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறோம், அதில் குறவில்லை. உணராதிருந்த நிலைமை தான் ரொம்ப. அதனால் நிறைய வசனங்கள் நம்ம இருதயத்தில் இல்லவே இல்லை. நம்மளே கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தா இல்லை. சில நேரத்தில் சிஸ்டத்தில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தா இல்லை, என்னென்னா வைரஸ் ஆகிடுச்சு, அது அவள் தான் காணாமல் போயிடுச்சு அந்த ஃபைலேன்னுவாங்க. இந்த கம்ப்யூட்டரில் தானே இருந்தது, இந்த இதில் இது என்ன சொல்லுவாங்க, இந்த டிசின்லான்றாங்களே, நான் இந்த டிரைவில் தானே வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா காணவே காணும், தேடி பார்த்தா காணவே காணும்னு இருக்கும் இல்லையா? நான் தான் பண்ணேன், நான் தான் வச்சேன்னுவோம். நம்ம தான் கேட்டோம், வருஷம் வாரம் நம்ம தான் கேட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த டிரைவில் அது இல்லை. அப்போ வைரஸ் மூளையில் நம்ம இருதயத்துக்குள்ளே வந்திருக்குது. இந்த கொரோனா இன்னைக்கு நேற்று கிடையாது, ஏதேன் தோட்டத்திலேருந்தே வந்திருக்குது. அந்த இருதயத்துக்குள்ளே அது உள்ளே இருக்கிறதெல்லாம் ஸ்பாயில் பண்ணிடுது இல்லையா? அந்த நுரையீரலுடைய சுவாச இயக்கத்தை அது ஸ்பாயில் பண்ணுது பாருங்களேன். அந்த மாதிரி விசுவாச இயக்கத்தை ஸ்பாயில் பண்ணுற மாதிரியா அந்த கொரோனாக்கள் வர்றதை புரிந்து உணர்ந்து அறிந்து நாம் இல்லாதிருக்கும் பொழுது சாத்தான் அதை அப்படியே எடுத்துன்னு போயிடுறான். கவனிக்கணும் நாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். எபேசியர் 4:18. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, நல்லா கவனிக்கணும், புத்தியில் அந்தகாரம் இல்லையா, தங்கள் இருதய கடினம். இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைங்க.
தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே. ரொம்ப அற்புதமான வசனம் அது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப கீ ஸ்கிரிப்சர்னு சிலதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கீ ஸ்கிரிப்சர் இது. தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து பீயிங் டார்க்கன்ட் இன் தேர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா, அப்படிதான் இருக்காங்களாம். இப்போ பாருங்க, நான் ஆம்பிளிஃபைடில் வாசிக்கிறேன் 18 எபேசியன் 4. Their moral understanding is darkened and their reasoning is beclouded. They are alienated, estranged, self-banished from the life of God with no share in it. This is because of the ignorance they want to knowledge and perception, the willful blindness that is deep-seated in them due to their hardness of heart, to the insensitiveness of their moral nature. தமிழ் இன்னொரு முறை படிங்க. அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு, அதாவது அந்த மாரல் அண்டர்ஸ்டாண்டிங்ல டார்க்னஸ் வந்தாச்சு. அதனால என்ன ஆகுது, இன்னைக்கு இருக்கிற பாவங்களை பாருங்களேன், தேசங்களில் பாவங்கள் பாருங்களேன், பெரும் பாவங்கள் பாருங்களேன். மனிதன் அவலட்சணமானது சட்டம் போட்டு அங்கீகரிக்கிறான், ஓகே அப்படின்ற மாதிரி. அவைகள் மகாவல தேவனை அறிகிற அறிவை விட்டு விலகணும்னு ரோமர் 1 நம்ம ஏற்கனவே படித்தோம். இதனுடைய ஆரம்பமே ரோமர் 1 தான் படிச்சுக்கிட்டே போகணும். தேவனை அறிந்து மகிமைப்படுத்தாமல், அவரை விட்டு விலகி, அவரை அறிவுக்கு தன் மனசை செலுத்தாமல் இருக்கிறவனை அந்த பாவத்தினுடைய 1, 2, 3ன்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த டிகிரேடுக்கு மனுஷனை தள்ளிட்டாராம். அந்த மாதிரி ஏன் ஆச்சுன்னா, புத்தியில அந்தகாரப்பட்டு இருதய கடினம், ஹார்டனிங் ஆஃப் த ஹார்ட். அப்புறம் தங்களில் இருக்கும் அறியாமை, இக்னோரன்ஸ். தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர் அப்படின்றது ரொம்ப ஒரு ஆபத்தான, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. அந்நியராக இருந்து உணர்வில்லாதவர்களாய், அந்த உணர்வில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, இக்னோரன்ஸ் இருக்குது, டார்க்னஸ் இருக்கு, ஹார்டனிங் இருக்கு. பாருங்களேன், ஒரு மனுஷனோட இறுதி இப்படி இருந்தால் என்னவா இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நம்ம நினச்சி பார்க்குறோம், இவ்வளவு கொடூரமான பாவமா, இவ்வளவு கொடூரமான ஒரு மனிதனுடைய இருதயமாக இருக்குமா, இவ்வளவு அசுத்தமாக இருக்குமா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு இருக்கு இல்லையா. இவைகள் எல்லாம் தேவனை அறிகிற அறிவை விட்டு விலகும் பொழுது, அவரை கனம் பண்ணாமல் விலகும் பொழுது, அவரை அறிவின் மேலே ஆவல் இல்லாமல் போகும் பொழுது இந்த நிலைமை ரொம்ப சீக்கிரம் நமக்குள்ள வந்துடும். வாசிப்போம் சங்கீதம் 82:5. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள். தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. இந்த சூழ்நிலை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. தேசத்தின் அஸ்திபாரங்கள் அசைதா இல்லையா? அசைது. என்ன, ஏன் அப்படி ஆச்சுன்னு பார்த்தா, how long 82:5 the magistrates and judges know not their, neither will they understand. They walk on in the darkness of complacent satisfaction. All the foundations of the earth, the fundamental principles upon which rest the administration of justice, are shaking. நீதி எல்லாம் ஆட்டம் கண்டுச்சுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற பல தேசங்கள் ஆட்டம் கண்டு கிடக்கு இல்லையா. சாயங்காலம் ஒரு நியூஸ் ஒன்று கேட்டுட்டு இருந்தேன். அதில் நமீபியா அப்படின்ற ஒரு ஊரை பற்றி, இங்கிலாந்தை விட பெரிய ஊரா நமீபியான்றது. அந்த ஊரில் 5 வருஷமாக மழையே பெய்யலையாம், ஒரு சொட்டு மழையே பெய்யலையாம். இந்த 5 வருஷத்துக்குள்ளே பிறந்த குழந்தைங்களாம் மழைன்னா என்னான்னு கேட்டால் அவங்க வெப்சைட்டில் போயிட்டு த ரெயின்னு சொல்லி அவங்க ஏதாவது ஒரு பிக்சராக தான் காமிக்கணும், ஒரு மூவியாக தான் காமிக்கணுமா. டிட்டோவாக 5 வருஷமாக மழையே கிடையாது, மகாவறட்சி, பாலைவனமாக அது மாறிக்கிட்டே இருக்குதான். அவ்வளவு மோசமான ஒரு வறண்ட நிலம் அந்த நமீபியா இன்னும் கொஞ்சம் காலத்தில் இல்லாமல் போயிடும். மனிதர் அங்கே அதுக்கப்புறம் அங்கே வாழவே முடியாதான். அது ஒரு நிலைமை. இன்னொரு நிலைமை பாருங்கள், அமெரிக்காவை பார்க்குறோம், இத்தாலியை பார்க்குறோம் இல்லையா, ஜெர்மனி, பல தேசங்களை பார்க்குறோம். இன்றைக்கி எல்லாருடைய அந்த ஒரு அரசியல் சார்பான விஷயம், பொருளாதாரம் சார்பான விஷயம், குடும்பம் சார்பான விஷயம் எல்லாமே ஆட்டங்காணுது. ஏன்னா எதுலேயுமே தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு கூட ஊன்ற கட்டப்படவில்லை. இதுதான் மேலோட்டமாக அப்படியே மேலே அப்படி பூசி இந்த மேக்கப்னு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மேக்கப் பண்ண நாடுகளாக தான் எல்லாமே இருந்திருக்கிறான்னு தெரியுது. இதிலிருந்து உள்ளுக்குள்ளே வேர் செத்து போனவர்களாக இருந்திருக்கிறதுனால இந்த ஒரு ஆபத்து பேரிடர் காலத்தில் உண்மை நிலவரங்கள் வெளியில் வருது. இதுதான் கண்டிஷன்பா அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய வருது. ஒன்றும் வேணாம், இதெல்லாமே உண்மைதான்.
எல்லாமே பரிதாபத்துக்குரிய விஷயம்தான். நம்ம எல்லாருமே ரொம்ப கவலைப்படக்கூடிய விஷயம்தான். வழி இருக்கே, இதிலிருந்து ஒரு வழி இருக்கே. தேவனை அறியும் அறிவுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தால் அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஒரு தனியாளாலும் சரி, ஒரு குடும்பமானாலும் சரி, ஒரு தேசமானாலும் சரி, அதை தவிர வேற வாய்ப்பு வழி கிடையவே கிடையாது. இயேசு சொன்னார், அதனால தான் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அந்த வழியில் வந்து அவர் சத்தியத்தை கேட்டுட்டாதான் அவருடைய ஜீவனுக்கு அந்நியராக புத்தியில் அந்தகாரப்படுற நிலைமை இருக்கு இல்லையா, அங்கேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். இயேசு கிறிஸ்துவாகி ஜீவனுக்குள்ளே நாம் இருக்கணும். நிச்சயமாக இந்த வசனங்கள் நம்முடைய ஆத்மாவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பலனை வாழ்க்கையில் கொண்டு வரணும். இதான் நம்முடைய நோக்கம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம். நம்முடைய வேத வசனங்களை நேசித்து வாசிக்கும் மக்களாக நாங்கள் ரொம்ப காலம் இல்லை. கடமைக்கென்று மற்றவர்களுக்கென்று சொல்வதனால இப்படியெல்லாம் நாங்கள் வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாக இருந்திருக்கிறோம். இக்காலத்தில் அதிகமாக வாசிக்கவும், அதன் மேல் எங்களுக்கு ஆவலும் தாகமும் பெருகவும் பசி உண்டாகவும் எங்களை நாங்களே ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. இதோ எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறோம். இதோ எவ்வளவு மோசமான ஒரு நிலைமைக்கு நாங்களே எங்களை தள்ளி கொண்டு போகிறோம் என்பதை அறிந்து நாங்கள் வேதனைப்படுகிறோம். எங்களுக்குள்ளே பயம் உண்டாகிறது. தேசங்களின் அஸ்திவாரங்கள் அசைகிறது. அதை கண்கூட நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலக வரலாற்றிலே இப்படி ஒரு நிலைமை, கோடிக்கணக்கான மக்களுடைய அவதிகள் வந்திருக்குமா என்று எங்களுக்கு தெரியலப்பா. ஒரு குறிப்பிட்ட தேசத்திலே வந்திருக்கலாம். ஆனால் 200க்கும் மேற்பட்ட தேசங்கள் இன்றைக்கு ஆடிப்போயிருக்கிறதே. இதோ நாங்கள் இந்த காலத்தில் உம்மை பற்றி கொள்ள, உம்மை அறிகிற அறிவுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம். இப்பொழுதாகலும் உணர்வில்லாமல் தங்களை ஒப்புக் கொடுக்க முடியாதபடி தவிக்கிறவர்களுக்கு நீர் உதவி செய்யும். உணர்வுள்ள இருதயத்தை தாரும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்பது எவ்வளோ முக்கியம் என்பதை எப்படியாகலும் நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் எல்லாருக்கும் நீர் உதவி செய்யும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.